எனக்கு தெரிஞ்சு இதை ஏன் தாவேக்காவே செஞ்சிட கூடாதுன்னு தோணுது. எப்படி சொந்த பொலிட்டிக்கல் நீங்க எதுவுமே காரணமே எந்த மாதமும் இல்லாம திமுக மேல குறை சொல்லுவீங்க. தொண்டர்களை சொந்த கட்சி தொண்டர்களே பண்ண முடியலாம். எதை வச்சு தோணுதுன்னா உண்மை எதை வச்சு தோணுதுன்னா 39 பேர் 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது எந்த சரணமும் இல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்தீங்கல்ல, அதை பார்த்து தோணுது எங்களுக்கு. தண்ணி கொடுக்காம உணவு கொடுக்காம வெயில போட்டு நிக்க வச்ச கடுப்புல ஏன் ஒருத்தன் அங்க இருக்க அந்த கூட்டத்தில் செஞ்சு தாவேக்க தொண்டர்களே தாவேக்க தொண்டர்கள் இதெல்லாம் ஏத்து ரசிகர்களா நான் சொல்றேன், தொண்டர்கள் கிடையாது, நிறைய பேர் ரசிகர்கள் அங்க வந்தவங்க. சரி, ரசிகராகவே இருந்து ரசிகர்கள் ஏத்துக்க முடியுமா அதெல்லாம்? அப்புறம் செந்தில் பாலாஜி அவரை பார்க்கறதுக்கு தான் அவ்வளவு நேரம் நிக்கிறாங்க. அவர் நீங்க வந்து 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:30 7:30 மணிக்கு போறீங்க. 7 மணி நேரம் அவன் வந்து உங்களுக்காக வெயில காத்து. 5 கூட்டத்திலயும் அந்த மாதிரி லாக் ராஜாவா நீங்க? இல்ல 5 கூட்டத்திலயுமே லாக் இருந்துச்சு. அப்ப யாரும் லாக் இருந்தது தம்பி. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஏதோ சதி செஞ்சிட்டீங்க அவ்வளோ. அதுதான் ஒரு டேக்லைன்லேயே அவங்க முடிச்சிடறாங்க. அப்படி என்ன சதி செஞ்சீங்க? இது ஒரு வருந்தத்தக்க செயல். இதற்கு யார் காரணம்னு பேசுறதை விட யார் அவங்க பக்கம் நின்னாங்கன்ற கோணத்துல தான் முதல்ல கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கல. இந்த தொண்டர்கள் இந்த நேரத்துக்கு இங்க இருக்கணும், இந்த நேரத்தில் இங்க இருக்கணும்னு உங்க தொண்டர்களுக்கு ஆர்கனைஸ்டா நீங்க சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு. எல்லாத்துக்கும் காவல்துறை, எல்லாத்துக்கும் திமுக. இது என்ன மாதிரி மனப்பான்மை? நாங்கள் கேட்ட இடமே வந்து எங்களுக்கான க்ரௌட் பெருசாக வரும்ன்றது அரசுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு 4-5 கூட்டம் நடத்தி இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, க்ரௌட் பெருசாக வரும்னு தெரியாது. கேட்டு பெற வேண்டியது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய வருன்ற விஷயம் கூட உளவுத்துறைக்கு தெரியாதுங்கிற அந்த உளவுத்துறை நிகழ்ச்சி நடத்துதா தாவேக்கோட நிகழ்ச்சி வந்து மைக்க பிடிச்ச உடனே அவரே சொன்னாரா இல்லையா விஜய், காவல்துறை தப்பாக செயல்பட்டது. அப்புறம் உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் வந்த உடனே காவல்துறை தப்பா உடனே பாதுகாப்பா வந்ததுக்கு தான் நன்றி தெரிவிச்சாரு ஒழிய மற்ற பிரச்சனைகள் விஜய் மட்டும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் அரசியல் எங்களுக்கு வந்து அப்புறம் அங்க போன பிறகு அது எப்படி திமுக உங்களுக்கு பழி சொல்றது இல்ல அவங்க தரப்புல பேசும்போது உள்ள போற வரைக்கும் பிரச்சனை இல்ல. விஜய் செந்தில் பாலாஜி பற்றி விமர்சனம் பண்ணும்போது செருப்பு வருது, கல்லு வீசுறாங்க, மைக்கடிச்சு வர்றது வந்து சில பெண்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசி இருக்காங்க. முகத்துல யாரை ஏறி மிதிச்சாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. அபாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது அங்க இருக்கிற ஹாஸ்பிடல் அந்த பாட்டில்ல கூட செந்தில் பாலாஜியுடைய அறக்கட்டளைங்கிற மாதிரி இருந்துச்சு. தம்பி உதவி பண்றதுக்கு என்ன தம்பி, என்ன தம்பி உங்களுக்கு உதவி பண்றது பிரச்சனையா? இல்ல செந்தில் பாலாஜி அறக்கட்டளை தண்ணி பாட்டில் கொடுத்து விடுறீங்க. இப்ப நீங்க அரசியல் எடுத்து எல்லாத்தையுமே அந்த பாயிண்ட்ல நீங்க யோசிக்க வேண்டியது கட்டத்தை நகர்த்திட்ட மாட்டீங்க தம்பி. அப்படி இல்ல, இது போய் வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுக தலைமை கழக பேச்சாளர் வழக்கறிஞர் துரை தமிழ்ச்செல்வன். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. முதல்ல தலைமை கழக பேச்சாளரான பொறுப்பு கொடுத்ததுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் ஐத்தமிழ் சார்பாக. நன்றி. தொடர்ச்சியாக உங்களை பணி வந்து நல்லபடியாக செய்யணுன்றதையும் வாழ்த்துக்களாக சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரூரில் நடந்த அந்த துயரமான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுமே அது ஒலிக்கிருக்கு. இன்றைக்கி சீனாவிலிருந்துலாம் இரங்கல் செய்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு செய்தி வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்கள் ஏதோ சதி செஞ்சிட்டீங்க அவ்வளோ. அதுதான் ஒரு டேக்லைன்லேயே அவங்க முடிச்சிடறாங்க. அப்படி என்ன சதி செஞ்சீங்க? முதல்ல இது ஒரு பேரிடர், அசம்பாவிதம். இந்த அசம்பாவிதத்தில் உயிர் நீத்த 41 தமிழ் நெஞ்சங்களும் அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களோட அஞ்சலியை செலுத்துகிறோம். இது ஒரு வருந்தத்தக்க செயல். இதற்கு யார் காரணம்னு பேசுறதை விட யார் அவங்க பக்கம் நின்னாங்கன்ற கோணத்துல தான் முதல்ல கூட்டம் திட்டமிட்டபடி நடக்கல. இது ஒரு எல்லா பக்கங்களிலிருந்தும் வரும் தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு. நீங்க பிளான் பண்ண மாதிரி எதுவுமே செய்ய, பிளான் பண்ணபடி எதுவுமே செய்யாம, பிளான் பண்ணபடி கமிட் பண்ணபடி எந்த டயத்துக்கும் எங்கேயும் போகாம இதுக்கு திமுக சதி செஞ்சிருச்சு அப்படின்றது வந்து போற போக்குல சொல்ற குற்றச்சாட்டு. ஏன்னா தன்னுடைய இயலாமையால, தன்னோட தவற மறைக்கிறதுக்காக, எங்க எல்லாரும் நம்ம பக்கம் திருப்பி நீ நேரத்திலே போயிருந்தா அது நடந்திருக்காதுன்னு சொல்லிடுவாங்களோன்றதுக்காக இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை திமுக மேல வாரி வீசுறாரு. விஜய் தரப்புல இருந்து இல்ல விஜய்க்கு ஆதரவாளர்கள் அவங்க எல்லாத்துட்டையும் ஒரு பொதுவான கேள்வி. 8:15 8:45 நாமக்கல்ல இருக்கிறதா பத்திரத்துல அவங்க லெட்டர் பேர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து காவல்துறையிட்ட ஒப்புதல் அப்படிதான் கேட்டோம். அந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. நீங்க 8:15 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறீங்கன்னா இது எந்த மாதிரியான மனநிலை? தொடர்ச்சியா கேட்கிறோம். ஏன் இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டேன்?
இந்த கேள்வி ஏன் அவ்வளோ அழகாக கடந்து போறீங்க? இந்த 8.15 வண்டி உங்களோட வண்டி, ஃப்ளைட்டு பிரைவேட் ஜெட்டில் போறீங்க, 10 கோடி ரூபா மதிப்புள்ள பிரைவேட் ஜெட்டில் போறீங்க. ஆனால் அங்கே 4 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு பஸ்ஸில், ஆனால் எளிய பிள்ளைன்னு தன்னை கட்டமைக்கிறீங்க. அப்போ எல்லாமே நீங்கள் திட்டமிட்டபடி தானே நடக்கணும். உங்களுக்கான பயணம், உங்கள் கட்சிக்கான பயணம். இதில் திமுக எங்கே நடுவில் வந்துச்சு? உங்கள் பயணத்தை நீங்கள் தானே திட்டமிட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் 8:45 அங்கே நாமக்கல் இருப்பேன்னு சொல்லிட்டு 8:15 வீட்டில் இருந்து கிளம்புறது எந்த விதத்தில் உங்களை நம்பி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான தமிழ் பிள்ளைகளை அதை வஞ்சிக்கிற மாதிரி இருக்காது? அதுக்கான பதில் இன்னவரையும் ஏன் விஜய் தரப்புலேருந்து சொல்லவே மாட்டேங்க? ஏன் 8:45 நீங்கள் தானே டைம் போட்டுறீங்க, அப்புறம் நீங்கள் தானே கிளம்பியிருக்கீங்க 8:15 வீட்டிலேருந்து. எல்லாமே லைவ் ஃபோக்கஸாக இருந்திருக்குல்ல. விஜய் கிளம்பி விட்டார், விஜய் பல் துளைக்கி விட்டார், விஜய் குளித்து விட்டார், விஜய் ஃப்ளைட் ஏற போகிறார், விஜய் சாப்பிட்டு விட்டார், அப் டு டேட்டில் கொடுத்துட்டு. அப்போ என்ன உங்களுக்கு தயார்? எதற்காக இந்த திட்டமிட்டபடி உங்கள் பிஆர் ஒர்க்குக்காக எதுக்கு திட்டமிட்ட ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு முடிவு பண்ணி? இது ஆதங்கமாக இருக்குது, ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் கட்டாயம் தமிழ் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகும். இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு உங்கள் பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தோளோடு தோள் கொடுத்து, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலுதவி செஞ்சு, இறந்து போனவர்கள் கூட நின்று அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து, அவங்களோட தோள் கொடுத்து நிற்கிற ஒரு இயக்கத்தை அவங்க மேலே வந்து சேர்த்த வாரி வீசுறதுங்கிறது மன்னிக்கவே முடியாது. எந்த விதத்தில் உங்களுக்கு திமுக தொந்தரவு கொடுத்து, எந்த விதத்தில் கொடுத்து? நீங்கள் கேட்டதெல்லாம் செஞ்சாங்க, நீங்கள் கேட்ட நேரம் ஒதுக்கீடு கொடுத்தாங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்த விட பெரிய இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ரவுண்டானாவும் உழவர் சந்தையும் கேட்டிருந்தீங்க, அதை விட பெரிய இடம் வேலுச்சாமிபுரம், அதை கொடுத்துருக்காங்க, அந்த தெருவு கொடுத்து நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ உங்கள் தொண்டர்களை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? அந்த தொண்டர்கள் இந்த நேரத்துக்கு இங்கே இருக்கணும், இந்த நேரத்தில் இங்கே இருக்கணும்னு உங்கள் தொண்டர்களுக்கு ஆர்கனைஸ்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு. எல்லாத்துக்கும் காவல்துறை, எல்லாத்துக்கும் திமுக. இது என்ன மாதிரி மனப்பான்மை? உங்களுடைய அசம்பாவிதம், இந்த உங்களோட அஜாக்கிரதையால் நடந்த மிகப்பெரிய அசம்பாவிதம். நீங்கள் உங்களுக்கு பிஆர் ஒர்க்குக்காக ஒரு பெரிய கிரௌடு கூட்டணும். உங்களுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அதே இடத்துல திமுக கரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய கூட்டம் கூட்டி, அந்த கூட்டத்தை எல்லா சேனல்லையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட பண்பட்ட கூட்டமாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இவருக்கு விஜய் அதிலிருந்து தூங்கலை. விஜய் அதிலே முடிவு பண்ணிட்டார், அதை விட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காமிக்கணும். திட்டமிட்டு வீட்டிலிருந்து லேட்டாக கிளம்பி அவங்க 1 மணிக்கு கரூர் வர்றதா சொல்லிட்டு 7 மணி வரலையும், 12:30க்கு கரூர் வரதா சொல்லிட்டு 7 மணிக்கு கரூருக்கு போகிறது எந்த விதத்தில்? உங்களுக்காக காத்துட்டு இருந்த பெண்கள், குழந்தைகளுக்கு தண்ணீர் பட்டலாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இருந்துச்சா? அவங்களுக்கு உணவு கொடுத்ததான்றது உறுதிப்படுத்திட்டீங்களா? எல்லாமே உங்களுக்கு எல்லாமே லேக். காலைல கிளம்புனதுலேருந்து முடிக்கிற வரலையும், உங்களோட ஷெட்யூல் முடிக்கிற வரலையும் நீங்கள் பண்ணது எல்லாமே தவறு. உங்கள் தவறுகள், ஒட்டுமொத்த தவறையும் யாரும் கேட்டக்கூடாதுன்றதுக்காக சேஃப் கார்டில் போய் நின்றுக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 அல்ல கைங்க இப்போ இருக்காங்க. இல்லை என்ன பண்ணியிருந்தாலும் விஜய் இந்த பழைய காமெடி ஒன்று சொல்லுவான், சிவப்பார்க்கும் போய் சொல்ல மாட்டான், நடிகனாக இருந்தால் போய் சொல்ல மாட்டான்னு இவங்களுக்கு ஒரு எண்ணத்தை யாரோ கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. நாங்கள் நடிப்பதற்கு காசுக்காகத்தான், மக்களுக்காக அல்ல அப்படின்றாரு நடிகர் எம்ஆர் ராதா. நடிப்பாக பாருங்கன்ற இப்படி ஒரு பண்பட்ட சமூகம். ஜிஆர் ரேட்டு 48%, 52% கிட்டத்தட்ட. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி படிப்புக்கு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகம், உலகளாவிய எண்ணிக்கை விட தமிழ்நாட்டில் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட சமூகமாக நம்மளை கட்டமைச்சிட்டு பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் சேர்ந்த மாணவர்கள் மாதிரி அவங்களாம் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன மாதிரியான முகாந்திரம் இருக்கு? இந்த மாதிரி எப்படி நீங்க சொல்லுவீங்க இதை வாயை திறந்து? இல்லை, இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்த விஷயங்களை பற்றி சொல்லுவோமே. கேட்ட இடத்த கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் நாங்கள் கேட்ட இடமே வந்து எங்களுக்கான க்ரௌட் பெருசாக வரும்ன்றது அரசுக்கு ஏற்கனவே முன்னாடி ஒரு 4-5 கூட்டம் நடத்தி இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை, க்ரௌட் பெருசாக வரும்னு தெரியாது. கேட்டு பெற வேண்டியது இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய வரும்ன்ற விஷயம் கூட உளவுத்துறைக்கு தெரியாதாங்கிற அந்த உளவுத்துறை நிகழ்ச்சி நடத்துதா தாவேகோட நிகழ்ச்சி? இது உளவுத்துறை தவறுன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர் யார் சொல்லுங்க? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் யார்? தாவேகா. அப்ப தாவேகால லெட்டர் பேட்ல கொடுத்தது எவ்வளவு? 10,000 பேருக்கு 500 போலீஸ்னு டேவிட்சன் தேவசரம் சொல்லியிருக்காரு, ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார். 10,000 பேர் இருந்தாங்க, நாங்க 20 பேருக்கு ஒரு நபர் விதத்தில் ஒரு காவலர் விதத்தில் இந்த 500 பேரை வந்து டிப்ளாய்ட் பண்ணிடுவோம். இன்னும் கூடுதலாக வந்து 50 பேருக்கு ஒரு காவலர்ன்ற மாதிரி டிப்ளாய்ட் பண்ணிடுவோம். அப்ப கூடுதலான கூட்டங்கள் வரும்னு நீங்க ஏன் அங்க சொல்லல? அப்ப உங்க பிளான் அது, உங்க பிளான் அது வரட்டும். அப்ப நாளைக்கு ஏதாவது அசம்பாதம் வந்து அரசாங்கத்து மேல பழி சொல்லிக்கலாம், இதை எதிர்பார்த்திருந்தீங்களா நீங்க? இல்ல, 10,000 கொடுத்தா வெறும் 10,000 மட்டும் தான் வருவாங்க நம்மளால சொல்ல முடியும். திமுக கூட்டத்துக்கு ஒரு அனுமானத்துக்கு நீங்க வருவீங்க. தொண்டர்களுடைய 25,000 உண்டான காவலர்கள் டிப்ளாய் பண்ணிருந்தாங்க, அதுதான் சொல்றேன். 20 பேருக்கு ஒரு காவலர்கள். அப்ப நீங்க அது 50 பேருக்கு ஒரு காவலர்களா டிப்ளாய் பண்ணியிருந்தோம். 500 பேர் வரலையும் டிப்ளாய் பண்ணியிருந்தோம். 500 பேர் வரையும் டிப்ளாய் பண்ணியிருந்தோம். வந்து மைக்க பிடிச்ச உடனே அவரே சொன்னாரா இல்லையா, விஜய் காவல்துறை செயல்பட்டது, நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கவே முடியாது. அப்ப அது யாரோட முயற்சி? அது யாரோட முயற்சி? யாருக்கு அது அந்த பாராட்டு சான்றிதழ் கொடுத்தாரு விஜய்? வந்து பிடிச்ச மைக்க பிடிச்ச உடனே
காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுச்சு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னார் இல்லை. அப்புறம் உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் வந்த உடனே காவல்துறை தப்பா உடனே பாதுகாப்பா வந்ததுக்கு தான் நன்றி தெரிவிச்சாரு ஒழிய மத்த பிரச்சனைகள் விஜய் மட்டும் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தில் அரசியல் எங்களுக்கு வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, திமுக அவர் தம்பி அவருக்கு Z+ பாதுகாப்பு இருக்கா இல்லையா? Z பாதுகாப்பு இருக்குல்ல விஜய்க்கு, நடிகர் விஜய்க்கு Z பாதுகாப்பு, Y+ பாதுகாப்பு இருக்கு. Y+ பாதுகாப்பு அவருக்கு இருக்கா இல்லையா? அப்ப அந்த பாதுகாப்பு அவருக்கு மட்டும் உறுதி செய்யப்பட்டுட்டு வர தொண்டர்கள் இவ்வளவு பேர் வருவாங்கன்ற கணக்கு ஏன் சொல்லலை? உங்களுக்கு மத்திய ஒன்றிய அரசாங்கத்தால் கொடுத்தப்பட்ட பாதுகாப்பு இருக்கு. அப்ப எனக்கு நான் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கேன், தொண்டர்கள் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வரணுமா? இல்ல விஜய் வரதுக்கு முன்னாடியே கூட்டம் பாத்தீங்களா? விஜய் வரதுக்கு முன்னாடி வரலையும் அந்த கூட்டம் வந்து கட்டுக்கோப்பா இருக்கு. விஜய் வரலையும் அந்த கூட்டம் கட்டுக்கோப்பா இருக்கு தம்பி. 5 மணி வரலையும் அந்த கூட்டம் கட்டுக்கோப்பா இருக்கு. ரோப் போட்டிருக்காங்க, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல்டா வச்சிருந்திருக்காங்க. அவர் வந்ததும் அந்த கூட்டம் கண்ட்ரோல் இல்லாம போகுது. அந்த கூட்டம் வந்ததுமே அவரோட தலையை பார்த்ததும் அவரு வர்ற வழியில நாமக்கல்ல இருந்து வர்ற வழியில் நடுவில் ஒரு இடத்துல இறங்கி ரோட் ஷோ பண்றாரு. திருப்பி கேரவான்ல தன்னோட முகத்தை காட்டுறாரு. அவரு திருப்பி மறைஞ்சுக்கிறாரு, திருப்பி முகத்தை காட்டுறாரு. இவரை பார்த்துட்டு அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட ரசிகர்கள் ஒரு ஆறாவரம் மிக்க அவர் ஓடுறாங்க. இந்த கூட்டத்தில் இதுல திமுக என்ன சதி பண்ணுச்சு? உன்னை பார்த்ததும் ஒரு ஆறாவரத்தில் தொண்டர் ஒன்று அங்க நீங்க பாத்தீங்கல்ல, ஹைவேல வருது வண்டி. அவ்வளவு பேர் அவ்வளவு காவலர்களும் மறிச்சு தான் நிக்க வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரல அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. நீங்க வரும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் சேர்த்து கூட்டு வரீங்க. 7,500 8,500 பேர் உங்க வண்டியை பின்தொடர்ந்து வந்தவங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தலைவனா அவங்களை அங்கேயே விட்டுட்டு வரணுமா? நம்ம குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிருக்கணும்? இந்த 8,500 பேர் அங்க வராமல் இருந்திருந்தா இந்த கூட்டல் நெரிசல் அங்க ஏற்பட்டிருக்கிறது வாய்ப்பே இல்லை. நாமக்கல்லேருந்து வரும்போதே கிளம்பி வரும்போதே ஒரு 8,500 பேர் அந்த வண்டியை பின்தொடர்ந்து அந்த வண்டியை தட்டிட்டு தலைவான்னு கத்திட்டு வராங்க. டிவிகே இது என்ன மாதிரி மனநிலை இது? அப்ப அங்க அந்த 8,500 பேர் அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா இந்த கூட்ட நெரிசலை தவிர்த்துக்கலாமா வேண்டாமா? நீங்க கரூர்ல நடந்த கூட்டத்துக்கு தானே பர்மிஷன் வாங்கியிருந்தீங்க. நாமக்கல் கூட்டத்தை சேர்த்து கூட்டு வரணும்னு பர்மிஷன் கேட்டிருந்தீங்களா? நாமக்கல்ல இருக்கிற 8,500 பேர் நாமக்கல் நடந்த கூட்டத்துல இருந்து 8,500 பேர் கூடவே கூட்டிட்டு வந்துட்டு கரூர்ல வந்து எனக்கு இவ்வளவு கூட்டம் கூடிடுச்சு, அது நான் இப்ப காவல்துறையோட அஜாக்கிரதை, உளவுத்துறை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்கணும், இது உளவுத்துறை செய்யலையா அப்படின்னா நீங்க திட்டமிட்டு பண்ணதுக்கு எப்படி உளவுத்துறை நீங்க குற்றம் சாட்டுவீங்க? உள்ள என்ட்ராவுக்குள்ளேயே லோக்கல் டிஎஸ்பி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இதுக்கு மேல போக வேண்டாம், இந்த இடத்துல நின்று முடிச்சுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க சொன்னாங்களா இல்லையா? காவல்துறை அந்த லோக்கல் டிஎஸ்பி பேட்டி கொடுத்துருக்காரு, காவல்துறையிலேருந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போனால் ரொம்ப கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த கூட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறைஞ்சபட்ச மனிதாபிமானத்தோட அந்த இடத்துல முடிச்சிருக்கலாமா வேண்டாமா? கவரேஜ் கிடைக்காதுன்னு சொன்னது யார்? அந்த பிஆர் ஒர்க்குக்காக இங்கே நாங்கள் நின்னா எங்களுக்கு கவரேஜ் கிடைக்காதுன்னு சொன்னது யார் தம்பி? நாங்களா? திமுக காரணம். திமுக காவல்துறை சார்பாக உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? இந்த இடத்துக்கு இது தாண்டி போக வேண்டாம், அங்கே கட்டுக்கணக்கான கூட்டம் இருக்கு, நீங்க போனீங்கன்னா பெரும் அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேல போக வேண்டாம், இங்க இருந்தே பேசுங்கன்னு அறிவுரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் எதிர்பாராத விதமாக நடக்குது. அப்போ நடக்கும் பொழுது அதை முன்கூட்டியே காவல்துறை அறிவுரை கொடுக்காங்க, இதுக்கு மேலே போகாதீங்க, அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது, கட்டுக்கடங்காத க்ரௌடாக இருக்குது, நீங்கள் இதுக்கு மேலே போனீங்கன்னா எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்ற அறிவுரையை கொடுத்தாங்களா இல்லையா? வாங்கிட்டு தானே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி போனீங்க. அப்புறம் அங்கே போன பிறகு அதை எப்படி திமுக உங்களுக்கு பழி சொல்றது? இல்ல அவங்க தரப்புல பேசும்போது உள்ள போற வரைக்கும் பிரச்சனை இல்ல. விஜய் செந்தில் பாலாஜி பற்றி விமர்சனம் பண்ணும்போது செருப்பு வருது, கல்லு வீசுறாங்க, மைக்கடிச்சு வர்றது வந்து சில பெண்கள் வந்து சமூக வலைதளங்களில் பேசியிருக்காங்க, முகத்தில் யாரை ஏறி மிதிச்சாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அபாண்டமான குற்றச்சாட்டு. அதாவது எத்தனையோ பெண்கள், நானும் வீடியோ பார்த்தேன், நான் வந்து நடிகர் விஜயை வந்து நடிகராக பார்க்க வந்தேன், அங்கே வந்து மூச்சு விட முடியல, என்னை வந்து பிடிச்சி தள்ளினாங்க, நான் வந்து என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? அதே வீடியோ தான் நானும் பார்க்குறேன். என்னை விட்டுருங்க நான் போகிறேன்னு சொன்னேன், லோக்கல் மாவட்ட செயலாளர் வந்து இருங்க வந்துருவாருன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் இதுவும் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தானே. யாரோ ஒருத்தர் 2 பேர் ஆதரவு கொடுக்கணும், அப்போ இது திமுக பேச வச்சதா? அது இல்லையே. இல்லை, அங்கதான் சந்தேகமா வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது அவங்க ஆட்கள் உள்ள இறக்கிட்டாங்களோ, சரி நடக்குதுங்கிற அளவுக்கு செந்தில் பாலாஜின்ற மாவட்ட செயலாளர், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர். நீங்கள் அவரை அந்த மாவட்டத்தில் நடந்ததுனால அவரை மட்டும் கார்னர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். என்னன்னா, நீங்கள் பாட்டு பாடுறீங்க, அதை பின்னாடி உங்களுக்கு செருப்பு வந்து விழுந்துச்சுன்றதுக்கு உடனே வந்துருச்சு அப்படின்றதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. செருப்பு வந்துச்சு, ஆனால் அந்த செருப்பு வீசினவங்க கண்டிக்கப்பட வேண்டியவங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கும்? அப்போ ஏதோ ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துற நான் அதுக்குள்ள நான் வரேன். அப்ப செருப்பு விழுந்தது கண்டிக்கத்தக்க தம்பி. ஒரு தந்தை பெரியார் மேல செருப்பு வீசப்பட்டு செருப்பு மாலை போடுறாங்க. தந்தை பெரியார் உயிருடன் பிரச்சாரம் செய்த காலத்தில் 1930 வாக்குல அவர் மேல செருப்பு வீசப்பட்டு அவர் பதட்டம் ஆகல, பேனிக் ஆகல. அப்போ ஒரு தலைவனா அந்த கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற
ஃபாலோவர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற கடமை தலைவனுக்கு தான் இருக்குது. நீங்கள் ஒப்பிடுறதே தப்பு. பெரியார் அந்த இன்னொரு சில ஜோடி செருப்பு கூட நான் அதை வச்சு நான் வியாபாரம் பார்க்குற அளவுக்கு பகுத்தறிவு உள்ள சிந்திச்சார் அவர். அப்போ விஜய் பகுத்தறிவுன்னு சொல்றீங்களா? அந்த அளவுக்கு நீ மெச்சூர் ஆகல சொல்ல வரேன். விஜய்க்கு அப்போ பகுத்தறிவு நான் தொண்டர்களை பத்தி சொல்லவே இல்லை. மெச்சூர் ஆகலன்னு சொல்ல வரேன். தொண்டர்களை பத்தி சொல்லல. நான் விஜய் தான் சொல்றேன். மெச்சூர் ஆகல அரசியல் ரீதியா மெச்சூர் ஆகாத ஒரு ஆளை எப்படி அரசியல் கட்சி தலைவரா நீங்க தெரியுங்க? எடுத்த கலைஞர் உள்ள அரசியலுக்குள்ள வந்த உடனே அவர் எல்லா பகுத்தறிவோட வந்துட்டாரா? அடிப்படையா ஒரு விஷயம் கத்துக்கிட்டது தானே அவங்க. அவங்க சொந்த முயற்சியில் கத்துக்கிட்டது தானே. இது வேற. நான் பகுத்தறிவுக்குள்ளே வரல. குறைஞ்சபட்சம் உங்க தொண்டர்களை நீங்க நல்வழிப்படுத்தணுமா வேண்டாம்? கரெக்ட். தொண்டர்களுக்கான பெண்கள் வராதீங்கன்னு சொன்னாரு. உங்களை இல்ல சின்ன பசங்க வராதீங்கன்னு சொன்னாரு. உங்களை நோக்கி செருப்பு வந்திருக்கலாம். அந்த செருப்புக்கு ஏதோ வந்திருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு யார் சொல்ல வேண்டிய கடமை அங்க இருக்கு? அவங்க சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? அந்த கூட்டத்தில் அசம்பாவிதம் நடக்காம ஒன்று நீங்க அங்கே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இல்லாம இல்லை, உங்களோட ஆப்சன்ஸ்ல நடக்கல, உங்களோட பிரசன்ஸில் நடக்குது. உங்களோட பிரசன்ஸில் நடக்கும்பொழுது உங்களை சுற்றி இப்படி பேசும்பொழுது அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டிய கடமையாக இருக்குது. அந்த கூட்டத்தை யாருக்காக வந்த கூட்டம்? அது திருப்பி சொல்கிறோம், அது யாருக்காக வந்த கூட்டம்? அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்த வேண்டிய காரணம், அந்த அமைதிப்படுத்த வேண்டிய சூழல், அந்த கட்டாயம் யாருக்கு இருக்குது? அந்த கூட்டத்தை வழி நடத்துகிற தலைவருக்கு இருக்கா? இருக்கு. அவர் அஃபென்சிவ் பண்ணலையாங்க? அஃபென்சிவாக பண்ணலை, அமைதியாக இருன்னு சொல்லலை. ரெண்டுமே ஒன்று தான். அஃபென்சிவாக பண்ணலை, அமைதியாக இருங்க என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு கூட அங்கே சொல்லலை. அவர் பேனிக் ஆகிட்டார். அப்போ அந்த கூட்டத்தில் நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன், 1 மணிக்கு வர்றதா சொன்ன இடத்துல 7:30 மணிக்கு போறீங்க. கடுப்பில் இருந்தவன் ஒருத்தன் தண்ணி கொடுக்காம அவனை வெளியில் விடாம, நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு அனுமானத்தில் செந்தில் பாலாஜின்றீங்க, நான் இதே அனுமானத்தில் கேட்குறேன், இதே அனுமானத்துக்கு இது ஒரு பதில் சொல்லுங்க. தண்ணி கொடுக்காம உணவு கொடுக்காம வெயிலில் போட்டு நிற்க வச்ச கடுப்பில் ஏன் ஒருத்தன் அங்கே இருக்க அந்த கூட்டத்தில் செஞ்சிருக்கூடாது? தாவக்க தொண்டர்களே, தாவக்க தொண்டர்கள் இதெல்லாம் ஏற்று ரசிகர்களா? நான் சொல்கிறேன், தொண்டர்கள் கிடையாது, நிறைய பேர் ரசிகர்கள் அங்கே வந்தவங்க. சரி, ரசிகராகவே இருந்து ரசிகர்கள் ஏற்றுக்க முடியுமா அதெல்லாம்? அப்புறம் செந்தில் பாலாஜி அவரை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ நேரம் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:30 மணி 7:30 மணிக்கு போறீங்க. 7 மணி நேரம் அவன் வந்து உங்களுக்காக வெயில காத்து. 5 கூட்டத்திலயும் அந்த மாதிரி லாக் ராஜாவா நீங்க? இல்ல 5 கூட்டத்திலயுமே லாக் இருந்துச்சு. அப்ப யாரும் லாக் இருந்தது தம்பி. செந்தில் பாலாஜியோட கோட்டைக்குள்ள நுழையும் போது அந்த பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அதான் நாங்களும் சொல்றோம், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நீங்க தான் நல்வழிப்படுத்த வேண்டியது. கிட்டத்தட்ட இந்த மரணம் இந்த 41 பேர் மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி ஒரு 10 பேர் இறந்திருக்காங்க. மதுரை மாநாட்டில் 4 பேர், விழுப்புரம் மாநாட்டில் 6 பேர், கிட்டத்தட்ட 51 பேர் இறந்திருக்காங்க. இந்த 51 பேர் இறப்புக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுதல் கூட சொல்லல யாரையும் பார்த்து. அந்தந்த மாவட்டத்துக்கு நிர்வாகிகள் அனுப்பி இருக்கிறாரு. செய்திகள் வந்திருக்கு, இன்னும் வரல, இன்னும் சூழல் கட்டுக்குள்ள வரலன்ற மாதிரி அவன் நினைச்சிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன அது சூழல்? அப்ப யாரு இது கிளப்பி விட்டது? உங்க தொண்டங்க அடிபட்டவன் 41 பேர் இறந்து போயிட்டாங்க, நான் 39 பேர் இறந்து போயிட்டாங்கன்ற எந்த சலனமும் இல்லாம ஃபிளைட் ஏறி வர்றதுங்கிறது எந்த விதமான நியாயம்? அப்ப உங்க தவற மறைக்கிறதுக்காக வெறுமனே வந்து ஒரு விஷயத்தை மட்டும் காரணம் பண்ணுவீங்களா? கூட்டத்தை வந்து போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கல, அதுல வந்து ஃபெயிலியர், நீங்க வந்து செருப்பு வீசிட்டீங்க, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ திட்டமிட்டு வீசினாங்க. ஒரு புதுவெளிக்கு வர தலைவனுக்கு எல்லாமே தான் தம்பி. புதுவெளிக்கு வர தலைவனுக்கு மாலையும் வரும், செருப்பும் வரும், எல்லாமே தான் கிடைக்கும். நீங்க வந்து உங்க பாராட்டு பத்திரத்தை மட்டுமே எதிர்பார்த்து வர மாதிரி நீங்க வீட்டுக்குள்ளே இருந்து கேம்பெயின் பண்ணுங்க. நீங்க பொது வெளியில் வரவங்க எல்லாம் தான் வரும், எல்லாம் தான். விஜய் வந்து விஜய்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்றேன். விஜய்க்கு கூடுதல் இங்க முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா அந்த கூட்டம் விஜய் நம்பி வந்த கூட்டம். அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்த அமைதிப்படுத்தி அந்த இடத்த கண்ட்ரோல் வச்சுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு இருக்கு. அசம்பாவிதம் நடந்த பிறகும் அந்த இடத்த விட்டு இவர் போயிருந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்களை வர வச்சு அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அவங்க கூட நில்லுங்க அப்படின்னு ஏன் சொல்லலை? லோக்கல் மாவட்ட செயலாளர்கள் புசி ஆனந்த் சொல்லியிருக்கலாம்ல, ஆதவ அர்ஜுன் சொல்லியிருக்கலாம்ல. குறைஞ்சபட்சம் என்ன ஆச்சுன்னு ஏன் பார்க்க? ஒரு மனிதாபமானமே இல்லை அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு தான். உடனே இது ஒரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. உடனே இதில் வந்து லேக் இருக்கு, எனக்கு யாரும் இது பண்ணிட்டாங்க. ஏப்பா உங்களுக்கு யாரும் இது பண்ணல, நீங்கள் தான் உங்களுக்கு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அது புரியவே இல்லை, உங்களுக்கு திட்டமிடலே இல்லை, உங்களுக்கான திட்டமிடல் இல்லை. 1980 காலகட்டங்களில் தலைவர் கலைஞருக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பை வந்து எம்ஜிஆர் வாபஸ் வாங்க, அதற்காக திமுகவில் செப்பரேட் அணியை ஓப்பன் பண்ண. எதுக்கு இது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு கட்டமைப்புங்கிறது அதுதான். தொண்டர் இன்னும் ஒரு அணி திமுக இருக்கு. எதற்காகனா தலைவர் வர்றதற்கு முன்னாடியே அந்த கட்டமைப்பை, அந்த கூட்டத்தை சரி செய்யறதுக்கு அவங்களுக்குள்ள இன்டர்னலாக உருவாக்கிட்டு ஒரு அமைப்பு தொண்டர் அணி. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கீங்கன்ற விஷயத்தை ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? நாங்கள் சொல்கிறோம், இப்படி இருக்கோம்ப்பா நாங்கள். ஏன் நீ குறைஞ்சபட்சம் உங்கள் எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் போட்டிருந்தீங்க? நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு உங்களை சுற்றி பவுன்சர் வச்சிருக்கீங்கல்ல, உங்கள் தொண்டன் தானே. ஒருத்தருக்கும் போலீஸ் ஒரு ஆளுக்கு ஒரு போலீஸ் நியமிக்கணும் நான் கேட்க முடியும். அப்போ காவல்துறை கூட இருந்து சப்போர்ட் பண்ணும். காவல்துறை கூட இருந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு கொடுக்குற கைட்லைன்ஸை மேலே இருந்து மேற்பார்வையிடும். அப்புறம் மேற்பார்வையிடும்பொழுது கூட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது யாரும் உங்கள் டீம். குறைஞ்சபட்சம் உங்கள் டீம் இருந்திருக்கணுமா இல்லையா? கூட உங்களை எத்தனை பேர் அங்கே மயங்கி விழுந்தவங்களுக்கு உங்கள் ஆளுங்க தண்ணி கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து ஆம்புலன்ஸை கல் எடுத்து அடிச்சு உடச்சி நிப்பாட்டினாங்க. எம்டி ஆம்புலன்ஸ் உள்ள சுற்றிக்கிட்டே இருக்குது, யார் விட்டதுனே தெரியல. எம்டி இதுதான். செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கமான ஒரு தம்பிலாம் வந்து பேட்டி கொடுத்தாரு. அவரை பார்த்து அவரோட போட்டோ, செந்தில் பாலாஜி ஒண்ணா நிக்கிற போட்டோ எடுத்து போட்டு அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாதிக்கப்பட்ட லோக்கல் இருக்குதான். நீங்களா பண்ணலையே? நீங்க தான் பண்ணலையே, நீங்க தான் ஓடி வந்துட்டீங்களா இடத்த விட்டு. அப்புறம் உதவி பண்ணவன ஏன் பண்ணானா அங்க மயங்கி விழுந்தது எத்தனை பேர்? நீங்க ஒண்ணு இல்ல,
நிறைய பெண்மணிகள் பேசுகிறாங்க. நாங்கள் அப்படியே நின்றுட்டு இருந்தோம், எங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, தண்ணி மூச்சு அடைச்சி கீழே விழுந்துருச்சு என் குழந்தை மேலே 10 பேர் ஏறி நிற்கிறாங்க. 10 பேர் நின்றவங்க திமுககாரங்களா? வந்துச்சா இல்லையா அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? என் குழந்தை மேலே 10 பேர் ஏறி நின்றாங்க, நான் விலக்கி விட்டு குழந்தைய அங்கேருந்து மீட்டு எடுத்தேன். என் மேலே ஒரு 20 பேர் ஏறிட்டாங்க. கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதம். இல்லை, குழந்தைய பறி கொடுத்த அம்மா தாயே விஜய் மேலே குறை சொல்லாதீங்க, அங்கே சரியான முறையில் கட்டமைப்பு உருவாக்கலன்னு தான் அந்த அளவுக்கு சொல்றாங்க. அது எப்படி சரியா அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்களா? இல்ல, கட்டமைப்பு இல்லங்கிற விஷயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா அப்ப அதுக்கு திமுக வந்து நீங்க பெத்த பிள்ளைக்கு திமுக வந்து பேர் இருக்குமா? சொல்லுங்க. கட்டமைப்பு இல்லன்ற ஒரு விஷயத்துக்கு கேட்ட இடத்த அவங்க கொஞ்சம் விசாலமான இடத்த கொடுத்தா பிரச்சனை இருந்திருக்காதுன்றாங்களே. கேட்டதை விட விசாலமான சொல்றாங்க. நீங்க கேட்ட இடத்தை விட அது இன்னும் குறுகலான பாதை. நீங்க கேட்டது இன்னும் குறுகலான பாதை. ரவுண்டானா உழவர் சந்தைன்றது ரொம்ப குறுகலான பாதை. நீங்க போயிருக்கீங்களா கரு? அது ரொம்ப குறுகலான பாதை. இது அதை விட கேட்ட இடத்தை விட முன்கூட்டி எவ்வளவு கூட்டம் வந்துச்சு. இப்ப பிரச்சனை நீங்க நாமக்கல்ல இருந்து கூட்டம் வந்ததுதான். சரி, செந்தில் பாலாஜி இங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரௌட் அனுப்பிச்சு ஏதோ பண்ணிட்டாரு. நாமக்கல்லே 15 பேர் மயங்கி விழுந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது செந்தில் பாலாஜியா? பதில் சொல்லுங்க. அவர் விஜய் லேக் ஆக்குற டைம் இழுக்கிறாருங்கிறதுல யாருமே மாற்று கருத்தே வைக்கல. அது தண்டிக்கப்பட அதுக்குள்ளே வரல. நான் லேக் டைத்துக்குள்ள வரல. 15 பேர் மயங்கி விழுந்ததுக்கான காரணத்தை சொல்லுங்க. என்ன காரணம்? அதே காரணம் தான் இங்கே நடந்தது. 15 பேர் விழுந்ததுக்கான மயங்கி விழுந்ததுக்கான காரணம் அவங்க மருத்துவமனை போய் சேர்க்கப்பட்டாங்களா? அவங்க மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அப்ப 15 பேர் விழுந்ததுக்கான காரணம் செந்தில் பாலாஜி கிடையாது. அது நாமக்கல் மாவட்டத்தில் நடந்தது. அங்க என்ன பிரச்சனையாக என்ன காரணத்துக்காக இந்த இப்படி ஒரு சூழல் நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடந்தது. யார் திட்டமிடல. நீங்க இப்படி ஒரு சூழலை உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு இதை ஏன் தாவேக்காவே செஞ்சிட கூடாதுன்னு தோணுது. எப்படி சொந்த நீங்க எதுவுமே காரணமே எந்த மாநிலம் இல்லாம திமுக மேல குறை சொல்லுவீங்க? தொண்டர்களை சொந்த கட்சி தொண்டர்களே பண்ண முடியலாம். ஏன் எதை வச்சு தோணுதுன்னா உண்மை எதை வச்சு தோணுதுன்னா 39 பேர் 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது எந்த சரணமும் இல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்தீங்கல்ல, அதை பார்த்து தோணுது எங்களுக்கு. எந்த சரணமும் இல்லாம 3 இடத்துல உங்களை ஸ்பாட்ல மைக் கேட்கறாங்க. குறைந்தபட்சம் ஒரு அனுதாபம் தெரிவிச்சிருக்கணும். செஞ்சிருக்கணுமா இல்லையா? திருச்சி ஏர்போர்ட்ல கேட்கறாங்க, சென்னை ஏர்போர்ட்ல கேட்கறாங்க. உங்க பனையூர் பங்களா முன்னாடி அந்த துக்கத்தை எதிர்கொள்ள முடியாம கூட இருந்திருக்கலாம். துக்கத்தை எதிர்கொள்ளணும்னா அது நீ தலைவன் தம்பி, நீங்க உங்க கட்சி தலைவன். நீங்க என்ன 3ஆவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீங்க 3ஆவது ஆளா? நீங்க என்ன உங்க கட்சியில இருக்க மாவட்ட செயலாளரா? உங்களை பார்க்க வந்து உங்களை நேசிச்ச ஒரு கும்பல், திரையிலே உங்களை நேசிச்ச ஒரு கும்பல், உங்களை பார்த்து அட்மையர் ஆன ஒரு கும்பல் அங்க வந்திருக்கு. அதுல 30 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன குறைந்தபட்சம் ஒரு அனுதாபம். ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னா சொல்லிருக்கணும் இல்லையா? எந்த சலனமும் இல்லாம, அங்கேயும் இல்லாமல், இங்கேயும் இல்லாமல், வீட்டிலும் இல்லாம எனக்கு புரியல. அது உங்க சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதுதான் சந்தேகத்தை இன்னும் கிளப்புது. ஏன்னா எந்த சலனமும் இல்லாம அதை கடந்து போறீங்க. அப்ப இது பிளான்டா எதிர்பார்த்திருந்தீங்களா? இது வெந்த பொண்ணு வேலை பாய்ச்சற மாதிரி இருக்கு. வேலை பாய்ச்சறோம் இல்ல, நீங்க தான் வேலை பாய்ச்சிட்டு இருக்கீங்க. இப்ப கேள்வி வந்து திமுக காரணம்ன்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க குறைந்தபட்சம் உங்களால குறைந்தபட்ச அனுதாபம் கூட தெரிவிக்க முடியல. இன்ன வரல குறைந்தபட்ச அனுதாபம் 18 மணி நேரம் கழிச்சு மறுநாள் காலையில் ஒரு ட்விட்டர் ஏதோ போடுறாங்க, ஒரு லெட்டர் ஏதோ ரிலீஸ் பண்ணுறாங்க. மறுநாள் காலை வரையும் வெயிட் பண்ணி இதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு புரியல. நீங்கள் 19 இப்போ நாமக்கல்ல 15 பேர் மயங்கி விழுந்துட்டாங்கன்றேன். அதுக்கு செந்தில் பாலாஜி காரணம் கிடையாது. அதுலேயே மயங்கி விழுந்தவங்க தான் இங்கே. அவங்க மயங்கி விழும்பொழுது அவங்கள ஒருத்தர் ஸ்பேஸ் கிடைக்காம இன்னொருத்தங்க மிதிக்கிறாங்க, மெதிப்பட்டு இறந்து போறவங்க. அப்ப அதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது தம்பி. மயங்கி விழுவுறவங்களை செக்யூர் பண்ண முடியாம அந்த கும்பல் அவ்வளவு டென்சிட்டியா இருக்கு. செக்யூர் பண்ண முடியல அவங்களே. அவங்க மெதிப்படுறாங்க, இறந்து போறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு வரும்பொழுதே அவங்க இறந்த நிலையில தான் கொண்டு வரப்பட்டாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு ஒருத்தர் கூட உயிரை விடல அப்படின்னு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்ல, முடிஞ்ச அளவுக்கு நாங்க எல்லாத்தையும் 99% வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டோம். அப்போ வரும்பொழுதே அவங்க வந்து இறந்த நிலையில தான் கொண்டு வரப்பட்டாங்க. அதனால தான் எங்களை அவங்களால காப்பாற்ற முடியல. இது திமுக மருத்துவ அணி அங்கே கூட வந்து ஹெல்ப் பண்ணி, நீங்க அந்த ஆம்புலன்ஸ் தான் பார்த்துட்டு சொல்றீங்க. திமுக மருத்துவ அணி ஆம்புலன்ஸ், திமுக மருத்துவ அணின்னு பேனர் ஓட்டிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் பாட்டில கூட செந்தில் பாலாஜியுடைய அறக்கட்டளைங்கிற மாதிரி இருந்துச்சு. தம்பி உதவி பண்றதுக்கு என்ன தம்பி உங்களுக்கு உதவி பண்றது பிரச்சனையா? இல்ல செந்தில் பாலாஜி அறக்கட்டளை தண்ணி பாட்டில் கொடுத்து அரசியல் எடுத்துட்டு எல்லாத்தையுமே அந்த பாயிண்ட்ல நீங்க யோசிக்க வேண்டியது கட்டணத்தை தம்பி. அப்படி இல்ல, இதுக்கு போய் பாட்டில் யாரும் வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே மாநாட்டுக்கு பயன்படுத்தின பாட்டில், அதுல மீதி இருந்த பாட்டில், அதுல வந்து ஏற்கனவே ஆர்டர் கொடுத்திருந்த பாட்டில், அதுல அந்த நேரத்துக்கு நீங்க ஒரு ப்ராக்டிக்கலாக பேசுங்க. அந்த நேரத்தில் அவ்வளோ பேர்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா, உதவி எப்பவுமே அந்த உதவியை வந்து உதவியாக பாருங்க. உதவியை விட்டுட்டு அவன் ஏன் உதவி பண்ணான், அவன் எப்படி முன்னாடி வந்தான், இவங்க எப்படி வந்தாங்க, இது என்ன அற்பத்தனமான கேள்வி. எல்லாத்துக்கும் இந்த நடிகனுக்கு இப்படியா சப்போர்ட் பண்ணுவீங்க? ஒரு தவறு நடந்திருக்கு, தயவு செய்து கேள்வி எடுத்து கேளு. அப்பதான் அடுத்த முறை அதை செய்ய மாட்டார் உங்க தலைவர். ஒரு தவறு நடந்திருக்கு, நேரத்துக்கு வா, எங்களுக்கு பாதுகாப்பு கொடு, கிரீஸை தடவாத, தூக்கி எறியாத, தண்ணி கேட்டா தண்ணி பாட்டில் தூக்கி எறியாத. மானமும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம் உயிரை விட. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தமிழக அரசு அருணா ஜெகதீசன் அவருடைய கமிட்டி ஒன்று, இன்னொரு பக்கம் ஹேமா மாலினி கமிட்டி மத்திய அரசு ஒன்று போட்டிருக்கு. மத்திய அரசு போடல, அவங்களுடைய தரப்பு எம்பிகள் பாரதிய ஜனதா வித்தியாசம். தமிழக அரசு அருணா ஜெகதீசன் போட்டதில் இப்போ திமுக அரசு சொல்லலாம். இல்லை நீங்கள் அருணா ஜெகதீசனோட ஒப்பிட்டு எம்பிகளோட குழு பார்க்கக்கூடாது. அது பாரதிய ஜனதா உண்மையிலே அவங்களுக்கு மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது என்ன நடந்ததுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க சார்பில் ஒரு 18 எம்பிக்களை போட்டு என்னென்னு இப்போ நாங்கள் தெரிஞ்சுட்டு வரோன்னு வந்திருக்காங்க. அவ்வளோதான். அருணா ஜெகதீசன் ஒரு தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க. இந்த அருணா ஜெகதீசன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆணையத்துக்கு
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு ஆணையத்துக்கு அவங்க தான் விசாரணை ஆணையத்து தலைவராக இருந்தாங்க. இது 2வது ஆணையம். அதனால இப்போ இது என்ன சொல்ல வரோம்னா, இந்த தவறை திருப்பி திருப்பி செஞ்சிடாதீங்க. இந்த தவறுலேருந்து ஒரு படிப்பினை கற்றுக்கிட்டு தயவு செய்து உங்கள் தொண்டர்களை மதிங்க, மனுஷனாக மதிங்க. எல்லாத்தோட முக்கியம் தன்மானமும் சுயமரியாதை. திருப்பி சொல்கிறேன், அவனை உங்களை தேடி வந்துட்டான், உங்களை சினிமாவில் பார்த்துட்டான் அப்படின்றதுக்காக, உங்களை ரசிச்சுட்டான்றதுக்காக அவனை தவறான முறையில் வழிநடத்தாதீங்க. அவனுக்கு இன்றைக்கி புரியாமல் இருக்கலாம், இன்றைக்கி உங்கள் பக்கம் என்ன பண்ணாலும் என் தலைவன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது தவறான முன்னோடி, இது ஒரு தவறான முன்னோடி. இதை நீங்கள் ஏசி ரூமில் இருந்துட்டு ஒய்ஃப்லெஸ் பாதுகாப்பில் இருந்துட்டு ரசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அந்த தொண்டனோட மனநிலை பாருங்கள். குறைஞ்சபட்சம் திராவிட கட்சிகள் 2த்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். திராவிட கட்சிகள் கூட்டம் நடத்துது, தண்ணி கொடுக்குதா இல்லையா? குறைஞ்சபட்சம் 2 கட்சியுமே உட்காரத்துக்கு இருக்க கொடுக்குதா இல்லையா? சொன்ன நேரத்தை விட அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்ன அது க்ரௌடு வந்து இருக்கிற இடத்துல பேசுகிற இடத்துல ஆகிற தாமதம், காலதாமதம் ஏற்கக்கூடியது. இதெல்லாம் விட்டுட்டு 8 மணி நேரம் தாமதங்கிறது வந்து ப்ரீ பிளான்டா இல்லையா? உங்களோட பொலிட்டிக்கல் மைலேஜ். எனக்கு பார், நான் இவ்வளோ பெரிய க்ரௌடு கூட்டிட்டேன் பார், நீங்கள் என்ன திமுகலேருந்து கூட்டிங்க, அது ஏறும் மைக்கு பிடிச்சதும் அது என்னப்பா 30 பேர் கூட்டமா, நான் பார் கூட்டியிருக்கேன் பாரு எவ்வளோ பெரிய கூட்டம். சொல்லும் போதே அந்த வார்த்தை வந்து தம்பி, 30 பேர் கூட்டமா, 30 விழாவா அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலோட அந்த பேச்சு ஆரம்பிச்சு. அப்போ எதுக்கு அது எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ பெரிய க்ரௌடு கூட்டியிருக்கேன், நீங்கள் 30 பேருன்றது 30 பேர், நீங்கள் என்னடா கூட்டினீங்க கூட்டம், நான் கூட்டியிருக்கேன் பாரு பெரிய கூட்டம். ஈகோவுக்காக 41 பேர் கொலையில் வந்து விஜய் வந்து, அதாவது இப்போ விஜய் வந்து ஒரு கில்ட்டினஸ்க்குள்ளே தள்ளணும், அதுக்காக இந்த இல்லை குறைஞ்சபட்சம் இல்லை நான் என்ன சொல்றேன், கில்ட்டினஸ் தள்ளணும்ன்றது வந்து சிலர் வந்து கட்சியை தடை செய்யணும்னு பேசிட்டு இருக்காங்க, சிறையில் போட்டு அடைங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு அரசியல் இயக்கமா, எந்த கட்சியாக இருந்தாலும் அரசியல் இயக்கமாக செயல்படும். நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் அரசியல் படுங்க, அரசியல் படுத்துங்கன்னு சொல்லுவோம். அரசியல் படுங்க. அரசியல் திமுக ஆரம்பிக்கும் போது 1949 திமுக ஆரம்பிக்கும் பொழுது பேரறிஞர் அண்ணாவுக்கு 40 வயது, அவர்களுடைய தம்பிமார்களுக்கு எல்லாமே 20 வயது தான், 25 வயதுக்கு உட்பட்டவங்க தான் எல்லாரும். அப்போ உங்கள் பின்னாடி ஒரு இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் வெறுமனே அவனை சினிமா ரசிகனாக மட்டும்தான் பயன்படுத்திக்கணும், அவன் நான் வந்து நின்னா ஓட்டு மட்டும் தான் போடணும், அவனுக்கு எந்த விதமான படிப்பனையும் நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்கிறது முட்டாள்தனம். நீ ஷுட் பி அ எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து நிற்கணும், உன்னை பார்த்து அவன் மாறணும், நீ இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வரணும். சினிமாவில் விஜய்க்கு என்ன பேர் இருக்குது தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் டைமுக்கு வருவார். ஏன் வர்றாரு பதில் சொல்லுங்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் டைமுக்கு வருவார் விஜய். ஒரு பென் ட்ராப் 1 நிமிஷம் முன்ன பின்னாக ஆன் டைம் 10 மணிக்கு வந்துடுவார், 8:30 மணிக்கு வந்துடுவார். ஏன் வருவார்? ஏன்னா பணம் தராங்க. இங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்க தொண்டர்கள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன கேவலமாக இருக்கா? கொஞ்சமாவது அவன் யோசிப்பானா மாட்டானா? நீ தம்பி நீ என்னையே கார்னர் பண்ணிருக்க. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னைக்காவது டிலேவா விஜய் போனதுக்கு ஏதாவது ரெக்கார்டு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஷூட்டிங் ஸ்பாட்டில் முன்னாடி ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்களா எங்கேயாவது? அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும், போயிட்டு வருவார், அவர் வேலையை முடிச்சாரு. இதெல்லாம் பிளான் பண்ணணுமா இல்லையா? திட்டமிட்டது யாரோட தடுக்க முடியாது. வீட்டில் இருந்து கிளம்புறது வந்து 8 ஆளுக்கு இல்லை. கரெக்ட், நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். 8 ஆளுக்காக வீட்ல இருந்து கிளம்புறது கரெக்ட். எந்த மாற்று கருத்தே இல்ல. அப்ப சினிமா ஸ்பாட்டுக்கு மட்டும் 8 மாற்று கருத்தே இல்ல. இன்னும் சொல்ல இதுதான் திருச்சிக்குள்ள போகும்போது அவ்வளவு ரஷ்ஷிங். பெரிய பிரச்சனை இல்ல. பெரிய பிரச்சனையோட ஆரம்பம் வந்து இப்ப நீங்க வீட்ல இருந்து சரியான நேரத்துக்கு கிளம்பிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட எண்ணத்தை பத்தி யாருமே பழி சுமத்த மாட்டாங்க. இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஏன்னு கேளுங்க, 5 மணிக்கு மேலே அங்கே இருக்கிற லோக்கல் கம்பெனிஸில் வேலை செய்கிற சிறு குறு தொழிலாளர்கள்லாம் வெளில வராங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர். ஏன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா அதுக்குள்ள. அப்போ 5 மணிக்கு மேலே ஆஃபீஸ் முடிஞ்சுட்டு, கம்பெனி முடிஞ்சுட்டு, ஃபேக்ட்ரி முடிச்சுட்டு வர்றவனோட எண்ணிக்கை அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு. ஏன்னா இதை இவங்க 12 மணிக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அவன்லாம் வேலையில் இருந்திருப்பானா? அப்போ 5:30 மணிக்கு மேலே அவன் வேலையை விட்டு முடிச்சிட்ட பிறகு அவனுக்கும் ஒரு நடிகர் விஜயை பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருந்திருக்கும். சினிமாவில் பார்த்துருக்கோம், நல்லா ஃபைட் பண்ணுவார், சாங் போடுவார், அப்படின்றதுனால வந்து நேரில் பார்க்கணும்னு வரோம். யாரும் தடுத்து நிறுத்த முடியும்? இப்போ அதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு. அங்கங்கேருந்து ஒரு ஆளாக வந்து சேர்ந்தது. ஒரே ஒரு பஸ் எடுத்துகிட்டு வந்த க்ரௌடு இல்லை. பஸ் எடுத்துகிட்டு வந்து க்ரௌடுனா காவல்துறை தடுத்து நிறுத்திக்கலாம். அங்கங்கிருந்து ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள், இப்படி சேர்ந்த கூட்டம். இப்படி சேர்ந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? உங்களுக்கு ஏன் இந்த அறிவு முன்னாடியே இல்லை? 12:30 மணிக்கு நான் என்ன திருப்பி சொல்லேன், 12:30 மணிக்கு நீங்கள் கரூருக்கு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே நடந்தது. அவன் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பான். உங்களுக்கான க்ரௌடு அப்போ அங்கே இருந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன், 5:30 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா க்ரௌடை டம்ப் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குனதே விஜய் தான். ஏன் அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எல்லாருமே நான் கேட்குறேன், ஒரு நடிகனை ரசிங்க, ரொம்ப கண்மூடித்தனமெல்லாம் ரசிக்காதீங்க. ஒரு தவறு இருக்குது, அவர் லேட்டாக வந்திருக்காரு, இதுக்கான காரணங்கள்லாம் நாங்கள் இவ்வளோ ப்ரீஃபாக சொல்கிறோம். எப்போ 5:30 மணிக்கு மேலே வந்து கம்பெனி முடிஞ்சு அவ்வளோ பேர் கிட்ட, அவன் ஒரு 8,000 பேர் கிட்ட வந்திருக்கான். வரும்போதே ஒரு 8,000 9,000 பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு. இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் அங்கே நடந்திருக்கு. அதனால் க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது. மனித தவறு தானே இது. நீங்கள் தானே அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் கேட்ட எண்ணிக்கையில் எல்லாமே செஞ்சு கொடுத்த ஒரு அரசாங்கத்தை, இல்லை நீங்கள் என்ன கொஞ்சம் நீங்கள் எல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும். நான் கேட்குறேன், நீ முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது முன்னாடி உனக்கு தெரியுமில்ல, வேணும்னு தானே இப்போ
நான் என்ன கேட்குற மனநிலை 8:45 நாமக்கல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நாமக்கலுக்கே 12-1 மணிக்கு போகிறதுங்கிறது என்ன மனநிலை? ஸோ அதுதான் இந்த இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் காரணம். நான் இந்த நாமக்கல்ல 15 பேர் மயங்கி விழுந்திருக்காங்கல்ல, அதுதான் சார். சரி, ஓகே. இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட மாற்றணுன்ற மாதிரி பல தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருக்காங்களா, அது எப்படி? ஏன் விசாரணை ஆணையம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? தமிழக அரசு நியமிக்கக்கூடிய விசாரணை ஆணையத்தில் எங்கள்கிட்ட வந்து சரியான தம்பி, முறையில் விசாரணை ஆணையம் வந்து அவங்க நம்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு விசாரணை ஆணையம் புதுசு கிடையாது. விசாரணை ஆணையத்தால பல பிரச்சனைகள் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் இருந்தது கூட ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தான் போட்டார். 1980 விசாரணை ஆணையம் தமிழ்நாட்டில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் 1980 பெருசாக தீர்வு கிடைக்கலன்னு தானே எங்கள் விமர்சனமே. அதில் தீர்வு கிடைச்சிருக்கு, தீர்வு கிடைக்கும். நீங்கள் அப்போல்லாம் சிபிஐ என்கொயரி போய் கேட்டீங்களா? இப்போ நான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, சிபிஐ என்கொயரி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அண்ணாமலை கேட்குறாரு, எடப்பாடி சரி, ஏன் அப்போ வந்து 2018 ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் போட்டார். அப்போ சிபிஐக்கு போய் அந்த அம்மாவோட மரணத்துக்கு சிபிஐ போய் கேட்டு போயிடலாம். துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்ச்சியாக கேட்டோம். அதில் ஏன் வந்து விசாரணை ஆணையம் போட்டீங்க? இதே அந்த அம்மையார் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீஷன் விசாரணை ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு அவர் தான் அமைச்சார். அப்போ ஏன் சிபிஐ போகல? அப்போ அதெல்லாம் தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ தவறுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆணையத்தை குறை சொல்லலை, சிபிஐ கிட்ட மாத்தினா தீர்வு உடனே கிடைக்கின்றவங்க நம்புறாங்க அவங்க, அவ்வளோதான். அங்கே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக போலீஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியாக டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்குது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு இருக்குது, அதுக்கு கோர்ட் முடிவு பண்ணணும். அது விசாரணை ஆணையம் விசாரணை போகிற போக்கு பொறுத்து எல்லாம் முடிவு செய்யும். நீங்கள் முன்கூட்டியே ஏன் கதறீங்க? சிபிஐ கொடு, சிபிஐ கொடு, சிபிஐ கொடுன்னு துப்பாக்கி சூட்டில் அவ்வளோ பேரை கொண்டீங்களே. அன்னைக்கு நான் கூட தான் கேட்டோம் சிபிஐ விசாரணை பண்ணுன்னு. அப்போ ஒத்துக்கிறீங்களா? அன்னைக்கு விசாரணை ஆணையம் போட்ட தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ கேட்குறோம். அப்போ அன்னைக்கு விசாரணை ஆணையம் போட்ட தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ அது நியாயமா? அது விசாரணை ஆணையம்ன்றது மாநிலத்துக்கு இருக்கிற ஒரு உரிமை, மாநில அரசுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு கான்ஸ்டிடியூஷன். அதனால அந்த உரிமையை பயன்படுத்தி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். விசாரணை வந்து சரியான முறையில் போயிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் என்ன விஷயத்தில் தவறு விட்டாருங்கிறத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பேசியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் தெளிவடையட்டும். முதல்ல பல்வேறு செய்திகளை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.